உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க திருச்செந்தூர் போற முருக பக்தர்கள் அங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த பெருமாள் சன்னதி ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த மலை முகடோட ஒரு பாகம் வெளியே தெரியும். மலைக்கு மேலதான் முருகர் இருக்காங்க திருச்செந்தூர்ல. மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி குலசேகர முத்தாரம்மன். நீங்க குலதெய்வமே தெரியாதவன் குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு சொல்லாங்க பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாரும் குலசேகர முத்தாரம்மன் பகுதி தியானத்துல வருது. அருணகிரிநாதரை முருகர் காப்பாத்துவாரு. அதே மாதிரி கஷ்டப்படுற எல்லாரையுமே முருகன் குருவா மாதிரி காப்பாத்துவாரா? சத்தியமா காப்பாத்துவார். அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் நான் தான். எல்லார் வாழ்க்கையிலும் முருகர் வராரு. அது எந்த ரூபம் உங்களால உணரவே முடியாது. இப்படி சோதனை கொடுக்குற தெய்வத்தை போய் நம்ம எதுக்கு நான் பார்க்கணும்? அதனால வடப்புள்ளி அந்த தெருக்குள்ளே போக மாட்டேன். நீ எந்த வாயில என்ன கேவலமா சொன்னியோ, நீ அதே வாயில போய் உன எல்லா சேனலும் போய் பேசுற. எல்லா இப்போ உலகம் ஃபுல்லா போறாங்கம்மா. நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டா உன் வாழ்க்கை மாறுன்னு விதி இருக்கோ, அந்த தெய்வத்தை கும்பிட விடாம பண்றதா உன் ஊழ்வினைனர். எந்த தெய்வத்தை நம்ம தலையெழுத்து மாறணும்? ஒருத்தன் திருத்தணி முருகர் தான் தலையெழுத்தை மாற்ற போறான்னா அவனால திருத்தணிக்கு போகவே முடியாது. வடப்பள்ளி தான் நான் பிறந்து வளர்ந்த ஊரு. ஆனா கோயில் 5 மணிக்கு திறப்பான்னு எனக்கு தெரியாது. திருப்பள்ளி எழுச்சிக்கு போகும்போது 5 பேர் 6 பேர் நிற்பாங்க. அப்படி திருப்பள்ளி எழுச்சி பார்க்க போய் தான் முருகர் அழைக்கிறார் நிகழ்வு கூடிய விரைவில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அருணகிரிநாதரை தேடிய பயணத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா JMSK கோபி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். திருச்செந்தூர் ஒரு வெற்றிக்கான இடம். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டம் இருக்கு, ஒரு தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அங்க இரவு கடற்கரையில தங்கிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும்னு சொல்றீங்க. திருச்செந்தூர் வெற்றிக்கான இடம்னா இப்ப பழனி எதுக்கான இடம் சார்? திருச்செந்தூர் நீங்க வெற்றிக்கான இடம் இல்லை. இப்ப நான் சொன்ன பாருங்க, நீங்க எதை இந்த உலகத்தை சொல்ல வரீங்களோ அதை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குங்கம்மா. நான் திருச்செந்தூருக்கு போறேன். எதுக்காக போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு நேர்காணல் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களை சுருக்கமா நான் சொல்றேன். என்னோட அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை. நான் எல்லா வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த அம்மானாலே ஒரு மோசம் தான். அவங்ககிட்ட கேட்கறப்பெல்லாம் வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்னம்மா சரி, நான் என்ன நினைச்சேன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு கர்மா இருக்கு. புள்ள கையில அம்மா அனுபவிக்க கூடாதுன்னு இருக்கும், அம்மா கையில புள்ள அனுபவிக்க கூடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்குன்னு நினைச்சிட்டப்போ அவங்க திடீர்னு திருச்செந்தூருக்கு போகணும்னு கேட்கறாங்க. கேட்டாங்களேன்னு சொல்லி அம்மா அப்பா கூப்பிட்டு நான் திருச்செந்தூருக்கு போறப்ப என்னன்னா, இரவு கடற்கரையில தங்கணும் என்னோட ஐடியாவே. திருச்செந்தூர் பௌர்ணமி நம்ம முருகர் சொல்லி இத்தனை பேர் போனா, ஆனா நம்மளால போவே முடியலையே. பௌர்ணமி எவ்வளவு ட்ரை பண்ணாங்கம்மா. நான் தெரியாமையே பல தடவை ட்ரை பண்ணேன். பௌர்ணமி அன்னைக்கு அந்த அமைப்பே வரல. அப்ப இன்னைக்கு நைட்டாவது நம்ம திருச்செந்தூர்ல தங்கிடணும்னு சொல்லி திருச்செந்தூர்ல நைட்டு தங்குறது எல்லா ஏற்பாடும் பண்ணப்போ, நான் மகா சிவராத்திரி ஒரு காணொலி பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது கரெக்டா நேரம் வரப்போ போடுவேன். இந்த மாதிரி இந்த இடத்துல மழை சம்பந்தமான ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். இப்ப இந்த மியான்மர் நடக்கிற பத்திலாம் அதை நான் சொல்லியிருந்தேன். இது எனக்கு தியானத்துல வந்ததுதான். இது நான் சயின்டிஸ்டோ இல்ல மிகப்பெரிய புனிதரோ அதெல்லாம் கிடையாதுங்க. இதுல அப்படியே தான் சொல்லியிருப்பேன். எனக்கு தியானத்துல வந்ததை பண்ணியிருக்கேன். கடல் நீர் சார்ந்து கடல் சார்ந்து ஒரு பாதிப்பு இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். இதே மாதிரி மழை வரும். ஏன் மழை வருதுன்னு யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு மழையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருச்செந்தூர்ல சாமி எல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு நாங்க திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கறதுக்கு தயாராகிறேன். போய் படுக்கணும். ஏன்னா இத்தனை பேர் நம்ம முருகர் சொல்லி வந்தாங்க. அப்ப நம்ம அந்த கர்மா சமம் பண்றதுக்கு அங்க போய் படுக்கணும்னு பார்க்கும்போது 7 மணிக்கு ஒரு மழை, சரியான மழை அப்படி ஒரு மழை. அந்த காலையில் எடுத்து பதிவு பண்ணி வச்சிருந்தேன். போவே முடியல. அப்ப என்ன ஆச்சுன்னா, திரும்ப அதிகாலையில் அன்னைக்கு மெடிடேஷன் பண்றப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, நீங்க அந்த திருச்செந்தூர்ல அந்த மண் துகளுக்கு கூட அந்த சக்தி இருக்கு. திருச்செந்தூர் வெற்றி மட்டும் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அருணகிரிநாதர் வாழ்க்கையில் நடந்தது. அருணகிரிநாதர் தெய்வமா மாறிட்டாரு. முருகர் பத்தி எல்லாம் பேசும்போது அறுபடை வீட்டுல எங்கேயுமே தோன்றாத ஒரு எண்ணம் அவருக்கு திருச்செந்தூர்ல தோணுது. என்ன தோணுது? முருகா, சிவன் வேற முருகர் வேற கிடையாது. எனக்கு நடராஜரோட நடனம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு என்ன பண்றது முருகான்னு கேட்கிறாரு. அவ்வளவுதானே அருணகிரி. நீங்க அந்த படம் பார்க்கும்போது அவர் அருணகிரிநாதர் கூப்பிடுறது அவ்வளவு அழகா இருக்கும். அருணகிரி இங்க வா, அருணகிரி அங்க போ அப்படின்னு. அவ்வளவுதானே அருணகிரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரோட அந்த அலங்காரம் வரப்போ அருணகிரிநாதருக்கு மட்டும் முருகப்பெருமான் நடராஜரா காட்சி கொடுத்து நடனம் ஆடினாரு. அது இப்பவும் அந்த வைபவம் இருக்கு. 7வது நாள் ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்துல 7வது நாள் திருச்செந்தூர் முருகன் நடராஜரா வருவார். சோ அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, அங்க அதுதான் கடல் மலை எல்லாமே சார்ந்து எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. நீங்க திருச்செந்தூர் போற முருக பக்தர்கள் அங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இது இருக்கு. எங்கன்னா பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த பெருமாள் சன்னதி ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த மலை முகடோட ஒரு பாகம் வெளியே தெரியும். மலைக்கு மேலதான் முருகர் இருக்காங்க திருச்செந்தூர்ல. இப்போ கலியுகத்துல எல்லாமே மாறி மண்ணெல்லாம் வந்தனால தெரியாம இருக்கு. ஆனால் முருகர் மலைக்கு மேலதான் இருக்காரு, குன்று மேலதான் இருக்காருங்க திருச்செந்தூர்ல.
அபரிவிதமான சக்தி இருக்கு. திருச்செந்தூர் வெற்றி கொடுக்குறதே இல்லைங்கம்மா. நீங்க எவ்வளவு மோசமான பர்த்தா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, உங்க இன்னொரு முன்னோர்கள் பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப நான் ஒரு ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தர் ஒரு கர்மால கண்டுபிடிச்சு, இப்ப யாராவது என்கிட்ட இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல யாருங்க இந்த வேலை செஞ்சான்னு கேட்பேன். ஆமா ஆ. சார், எங்க அம்மா, எங்க தாத்தா அப்படின்னு. இது எல்லாம் பர்த் கண்டினியூட்டி. ஓஹோ, இப்படிதான் யூனிவர்ஸ் செயல்படுது. அப்ப அந்த தலையெழுத்தையே மாத்துற சக்தி அறுபடை வீட்டை விட திருச்செந்தூர்ல அபரிவிதமா இருக்கு. பழனிக்கு போனா செல்வம் கிடைக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்குமா? திருச்செந்தூர்ல சகலமும் கிடைக்கும். ம். நான் எத்தனையோ பேரை பாக்குறேனே, பணம் இருக்கு, எவ்வளவு வசதி இருக்கு, நிம்மதி இல்லைன்றாங்கல்ல. அந்த நிம்மதிக்கான ஒரு கிஃப்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். நிம்மதிக்கான ஒரு இததான் வந்து சொல்லாமா வேண்டாமன்ற தயக்கத்திலே இப்ப வரைக்கும் சொல்லுன்னு உத்தரவு வரவே இல்லை. போன நேர்காணல இதை சொல்லல. ஆனா கண்டிப்பா உத்தரவு வாங்கி நான் சொல்லுவேன். திருச்செந்தூர் என்னைக்கு போனா நம்ம தலையெழுத்து மாறுன்ட்டு விரைவில் அதை சொல்றாங்க. கண்டிப்பா. அந்த பவர் தான் திருச்செந்தூர்ல இருக்கு. ஓகே சார். ஊழ்வினை கர்மவினை மாற்றக்கூடிய சக்தி வந்து திருச்செந்தூர்ல அபரிவிதமா இருக்கு. அதனால அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறவங்க மூவர் சமாதிக்கு போங்க. கண்டிப்பா மூவர் சமாதியில போயிட்டு நீங்க உங்களுக்கு தியானம் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. மூவர் சமாதியில வணங்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகரை பாருங்க. நாழிக்கிணறு, கடல்ல இந்த எதுல குளிக்கலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. உங்களோட நேரம் காலம் பொறுத்து எப்படியோ நீங்க எப்படி போனாலும் முருகரை பார்த்துருங்கம்மா. அவ்வளவுதாங்கம்மா. பார்த்தா போதும். அந்த மண்ணை மிதிச்சாலே புண்ணியம் தான். அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரங்க, வேற எந்த கோயிலுக்கும் போகாதீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி எத்தனை கோயில் வேணாலும் பிளான் பண்ணிப்பாங்க. திருச்செந்தூர் முருகரை பார்த்தீங்கன்னா அந்த சக்தியை அப்படியே வாங்கிட்டு உங்க வீட்டுல வைங்க. நடுவில் அங்க போனேன் இங்க போனேன். அதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேங்கம்மா. திருச்செந்தூருக்கு போகும்போது நான் நிறைய பேர் வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு, தெய்வத்தோட சக்தி பாருங்க இப்படிதான் செயல்படும். இதை நீங்க உணரணும். குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், ஐயா நான் வந்து அப்படி போக மாட்டேங்க, நான் வர்றது திருச்செந்தூர் முருகரை பார்க்கதான். அந்த முருகரை பார்த்துட்டு தான் நான் நானே சொல்லுங்க திருச்செந்தூர் முருகரை பார்த்து எங்கேயும் போட்டேன், இல்லை முன்னாடி வாங்க நாங்க எல்லாம் பிளான் பண்ணுன்றாங்க. தியானத்துல உத்தரவு கேட்கும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, குலசை முத்தாரம்மன் வந்து நம்ம 51 சக்தி பீடம் சொல்றல, அந்த 51 சக்தி பீடத்துக்கும் ஒரு இணையான சக்தி எவ்வளவு இருக்குமோ அந்த சக்தி வந்து குலசை முத்தாரம்மன் இருக்கு. மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி குலசை முத்தாரம்மன். நீங்க குலதெய்வமே தெரியாதவன் குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு சொல்லாங்க பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாரும் குலசை முத்தாரம்மன் பார்க்க தியானத்துல வருது. அப்போ இந்த அம்மா கிட்ட வந்து நான் வந்து தியானத்திலே வந்து நான் உத்தரவு கேட்கிறேன், போலாமா வேண்டாமன்றப்ப என்ன வந்துச்சுங்க தெரியுங்களா? இந்த அம்மா மட்டும் பாக்குறதுக்குன்னே நீ திருநெல்வேலிக்கு வந்து இந்த அம்மா மட்டும் பார்க்கணும் உத்தரவு வந்துச்சு. அப்ப நான் வாங்கிட்டு நான் இவர்கிட்ட சொல்றேன், இல்லைங்க நான் இதுக்கு நான் தனியா வரேன். அதுதாங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரையோ ஒரு அமைச்சரையோ இல்ல பார்க்க போகும்போதே நீங்க ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்களுக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். நீங்க போகும்போது என்ன பண்ணீங்க, பெரியப்பா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு போவீங்களா? அச்சுச்சோ நம்ம சிஎம் பார்க்க போறோன்னு ஒரு பயபக்தியோட மனிதருக்கு அப்படின்றப்போ, தெய்வம் இல்ல, தாய் இல்ல, முத்தாரம்மன் வந்து அப்படி 51 சக்தி பிடலுக்கு இணையான ஒரு சக்தி வந்து அங்க இருக்குன்றப்ப நீங்க எப்படி போனோம்? இது எனக்கு உத்தரவு வந்தோடனே நான் வந்து சொல்லிட்டேன், ஐயா நான் இதுக்கப்புறம் நான் வரேன், இப்பதான் ட்ரெயின் வசதியெல்லாம் வந்துருச்சுல, வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டேம்மா, முடிஞ்சிருச்சுங்களா. கிளி ஜோசியை நான் பாக்குறேன், கிளி ஜோசியில் திருச்செந்தூர் முருகர் வந்தாரு. அடுத்து எங்க அம்மாவுக்கு பார்க்கலான்னு இருக்கும்போது எங்க அம்மா குலசை முத்தாரம் வந்தார். இது எப்படி சாத்தியம்? அப்போ நம்மளால தெய்வ சக்தி வழி நடத்துன்றதுக்கு உதாரணம் இதான். நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு பிரச்சனை இருக்கான். எனக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி, பக்தியை தனியா பார்ப்பேன், குடும்பத்தை தனியா பார்ப்பேன், தொழில் தனி, இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் முருகர் தான் ஃபர்ஸ்ட். என்ன ஆனாலும் சரி முருகரை பார்த்துட்டு போவோம். அதுல எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, முருகர் தான். நான் சினிமா டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், சினிமா சமாதானம் இருக்க போனா எவ்வளவு பெரிய மீட்டிங் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நான் இத்தனை மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றேன். முருகரை பார்த்துட்டு தான் அங்க வருவேன். முருகர் கோயிலுக்கு போயிட்டா போன் ஆஃப் பண்றேன். எல்லாருக்குமே தெரியும் நான் போன் ஆஃப் பண்ணாலே கோயில தான் இருக்கணும். அதனால அவருக்கு தான் முன்னுரிமை. நீ இப்படி கனெக்ட் ஆகணும் தெய்வத்தோட. குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்குங்கம்மா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வத்தை கொண்டாடுறீங்களோ அவ்வளவுக்கு தெய்வம் உங்களை கொண்டாடும், தூக்கி வச்சு அழகு பார்க்கும். கண்டிப்பா சார். சார், இந்த திருவண்ணாமலையில குருவா மாறி வந்து அருணகிரிநாதரை முருகர் காப்பாத்துவாரு. அதே மாதிரி கஷ்டப்படுற எல்லாரையுமே முருகன் குருவா மாறி காப்பாத்துவாரா? சத்தியமா காப்பாத்துவார். அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் நான் வந்து முருகனை இதோட உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், ஆளை விடுறா சாமின்ட்டு ஓடுறேன். உன்னை பார்த்து கும்பிட்டு எனக்கு சோதனை வந்தது மட்டும்தான் மிச்சம். உன்னை பார்க்காம இருக்கும் போது ஏதோ ஒரு வாழ்க்கை வண்டி ஓடிட்டு முருகா, உன்னை பார்க்க வரப்போதான் எல்லாரும் என்ன டென்ஷன் பண்றான், பிரச்சனையாவது. ஏன்னா இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து நான் நிறைய பேஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு சூப்பரான கேள்வி அது. எல்லார் வாழ்க்கையிலும் முருகர் வராரு, ஒரு ரூபத்துல வராரு. அது எந்த ரூபம் உங்களால உணரவே முடியாது. எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, அந்த ஜெயக்குமார் ஒரு படம் பேசிட்டு வரோம், டீ சாப்பிடலாம் கோப்பின்னு வடப்பள்ளி சரணமன் கூப்பிடுறாரு. வடப்பள்ளி சரணமனா, வேற எந்த சரணமனாலும் போ, அசோக்னா சரணமன் போன்றேன். ஏன்ற ஐயோ, ஆனா வடப்பள்ளினாலே நம்மளுக்கு பெரிய டென்ஷன். அந்த முருகர் என் வாழ்க்கையில அவ்வளவு மோசமானலாம் பண்ணிட்டாரு, நீங்க அசோக்னா சரணமன் போலான்றாரு. என்ன, அவரு சாதாரண ஒரு விநியோகஸ்தர் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த மனிதருக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கு நான் நினைக்கவே இல்லை. அவர் தான் ஜெயக்குமாரன். ஏன் கோப்பி சொன்ன, வடப்பள்ளி முருகர் கும்பிட்டு என் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு எப்படி தெரியாது, அந்த மக்கள் எல்லாம் போறானே தெரியல.
இப்ப அதுக்கு உங்க பேட்டியில மட்டும் தான் நான் வந்தாலே கண் கலங்கிறேன். எப்படி இந்த மக்கள் போய் கும்பிட்றான்னு தெரியல. அந்த வெளியில இருக்கிறவரைக்கும் நல்லா இருக்கானே, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த முருகர் வந்து வச்சு செய்யறாரு. இப்படி சோதனை கொடுக்குற தெய்வத்தை போய் நம்ம எதுக்கு நான் பார்க்கணும்? அதனால வடப்பள்ளி அந்த தெருக்குள்ளேயே போக மாட்டேன். அந்த தெரு அந்த வார்க்காட் ரோட்ல ஆர்ச்சியை வந்து பார்த்தா அந்த சிக்னல் வடப்பள்ளி சிக்னல் வரப்போய் நான் வந்து உஷாரா இப்ப முருகனை பார்த்தாலே டென்ஷன். ஏதாவது ஒரு முக்கியமான காரணமா முருகரை பார்க்க இந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேம்மா. நான் பாருங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் பாருங்க. இப்படி ஒரு தெய்வத்தை எனக்கு அந்த தெய்வம் தான் இந்த வாழ்க்கை பிச்சையா போட்டு நீ எந்த வாயில என்ன கேவலமா சொன்னியோ நீ அதே வாயில போய் உன எல்லா சேனலும் போய் பேசுற. இப்ப உலகம் ஃபுல்லா போறாங்கம்மா. லண்டனா இருக்கட்டும். அதனால கனவுல கூட நினைச்சே கிடையாது. இந்த எல்லா இடத்துக்கும் போய் என்ன பேசுவார்? முருகர் சிறந்தவர், முருகர் இப்படிப்பட்டவர், முருகன் எந்த வாயில திட்டம் எப்படி பேச வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு அந்த முருகருக்கு வந்து அந்த இது இருக்கு. 10 மணியே பாருங்க, நீ அந்த சின்ன பையன் சொன்னல, நீ என்னைக்குமே என் கால்களை கலந்து சேவலாவும் சேவர் கூடயா மாத்தி எங்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்படி சொல்றான் அவர்கிட்ட. அப்படிலாம் கிடையாது கோபி. நீ என்ன சொல்லுங்க, ஆரோஸ்கோப் கொடுங்கன்னு வாங்குறாரு. ஆனா தயவு செய்து விடுங்கண்ணே, போய் காபி சாப்பிட்டு போலாம் வாங்கின. அதுக்கப்புறம் இல்ல வடப்பள்ளி சரணம் தான் போனேன், வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா அதை விட்டா ரொம்ப தூரம் ஆகிட்டு நான் ட்ரெயினுக்கு போனேன்றாரு. நான் வந்து ரொம்ப கஷ்டமான மனசோட இந்த தெருக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்படி கூப்பிட்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வடப்பள்ளி சரணமனுக்கு வந்து காவி சரமும் உங்க ஆரோஸ்கோப் கொடுங்க, நாளைக்கு நான் கூப்பிட்றேன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கோபின்னாரு. என்னங்கண்ணா அப்படின்னு, உன் வாழ்க்கையில முருகனை கூப்பிட்டாதான் உன் வாழ்க்கையே, இல்லைன்னா நீ வந்து ஜீரோவா இருப்பான்னாரு. என்னன்னா சொல்றீங்க, முருகனை கூப்பிட்டுதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் முருகர் வந்து அவரு தான் எனக்கு முருகரை வந்து காப்பாத்தினாரு. சொன்னார், நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டா உன் வாழ்க்கை மாறுன்னு விதி இருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிட விடாம பண்றதா உன் ஊழ்வினைன்னாரு. அதுதான் உன்னை மைண்டை செட் பண்ணி கோயிலுக்கு போனா இப்படி இதான் நான் பேட்டியில சொன்னேன். இதுதான் எல்லா முருக பக்கத்துல கனெக்ட் ஆனாங்க. எந்த தெய்வத்தை நம்ம தலையெழுத்த மாறணும். ஒருத்தன் திருத்தணி முருகர் தான் தலையெழுத்த மாத்த போறான்னா அவனால திருத்தணிக்கு போகவே முடியாது. திருத்தணி மலை படி ஏறதுக்கு வரும், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்னடா கோயிலுக்கு வந்து அப்படி ஆகுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பொண்டாட்டி புருஷனா நைட் வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. காலைல முருகன் கோயிலுக்கு போகணுன்றப்போ ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்து உடைய சண்டை ஸ்டார்ட் ஆகும். இவன் அவங்கள போட்டு அடிச்சிருவாங்க. பிரச்சனை ஆகி கோயில் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி இருந்துருவாங்க. இது எல்லாமே இந்த 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 இடத்துக்கு நம்ம போய் நம்ம பாதம் பட்ட நம்ம தலையெழுத்து மாட்டப்போ நம்ம ஊழ்வினை விடாது. அப்போ அவர் தான் சொன்னார், பெரிய தப்பு பண்ணிட்ட குப்பி அப்படின்னு. அப்பயும் நான் கும்பிட மாட்டேன்னு அவர் தான் சொன்னார். ஒரு வாரம் நான் சொன்ன கும்பிடு, இந்த ஒரு வாரத்துல உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சொன்னதை மாதிரி கும்பிட நீ சொன்ன மாதிரி விட்டுரு அப்படின்னாரு. எப்படி கும்பிடுனப்போ அந்த 4 செய்யும் வினைதான் செய்யும் சொல்லி காலத்துல எத்தனை மணிக்கு போச்சு. இல்லை வாழ்க்கையில வடப்பள்ளி தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஆனா கோயில் 5 மணிக்கு திறப்பான்றது எனக்கு தெரியாது. என்னன்னா 5 மணிக்கு கோயில திறக்கிறேன். அப்போ நான் போகும்போது பள்ளி அறைக்கு போகும்போது திருப்பள்ளி அரிசிக்கு போகும்போது 5 பேர் 6 பேர் நிற்பாங்க. போயிட்டு வாசல்ல போய் உட்காந்துருப்போம். தூக்கமா வரும். முருகன் முன்னே உட்காந்து தூங்கிலாம் இருக்கேன் நான். என்ன அறியாம ஐயர் வந்து என்ன எழுப்பாரு, ஏங்க இங்க வந்து எங்க தூங்குறீங்க சாரிங்க. அப்படி திருப்பள்ளி அரிசி பார்க்க போய் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்ப முருகர் வந்து பேசுறாங்க. இப்படி எல்லார் வாழ்க்கையில முருகர் வருவார். யார் மூலியமா வருவார்? அந்த 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 தருணம் மட்டும் நம்ம உணர்ந்துட்டா போதும். சோ கண்டிப்பா வருவார். ஓகே சார். சார், கூடிய விரைவில் முருகன் அழைக்கிறார். எங்கேயுமே நம்ம வந்து சொல்லியே ஆகணும், திருச்செந்தூர்ல மக்களுக்காக முருகனுடைய பாதத்துல நம்ம அந்த நிகழ்வு பண்றது அப்படின்னும் போது எனக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் நிகழ்ச்சி சிறப்பா நடக்கிற உத்தரவாங்க கிடைச்சது. உங்களோட இன்வால்மெண்ட் திருச்செந்தூர்னு நான் சொல்லல, நீங்களும் சொல்லல, நம்ம 2 பேரும் ஒன்னா நினைச்சிருக்கோம். அது பாருங்க. ஆனா உங்களோட பங்களிப்பு வந்து பெரிய பங்கு. நீங்க சென்னையில இருந்து கிளம்பி வரதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த நேர்காணலுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. யூடியூப் சேனல் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க செய்வாங்க. அப்ப நீங்க அந்த திருச்செந்தூர்ன்றப்ப, சார் நான் திருச்செந்தூருக்கு போறேன், முன்கூட்டியே நான் போய் அங்க எல்லாமே பார்த்து வைக்கிறேன்னப்போ உங்களை முருகர் இயக்குறாரு. அந்த முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி வந்து சத்தியமா நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்துது. கண்டிப்பா சார். அந்த முருகர் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படிப்பட்டது சார்? எப்படிப்பட்டதுன்னா, இப்ப உங்க சேனல்ல பேசுறோம், முருக பக்தர்களை வந்து நான் வந்து இதுவரை 210 பேரோட கர்மா பார்த்துருக்கேங்கம்மா. இந்த 210 பேரோட வாழ்க்கையை நான் மாத்தவே இல்லை, திருத்தி இருக்கேன். எப்படின்னா இந்த விஷயம் தாங்க உங்களுக்கு பிரச்சனை. இதுல இப்படி பண்ணீங்கன்னா சரி, நடுவில் கொஞ்ச நாள் நிப்பாட்டி இருந்தேன், யாருமே பார்க்கணும். ஏன்னா நீங்க எல்லாரோட கர்மா வாங்குறேன்னு ஒரு பய உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. அது கூட ஏன் அந்த பய உணர்வுன்னா, அவங்க தான் துன்பம் அனுபவிக்கணும்னு இருக்கு. இதை நம்ம சொல்லி பண்றோமே, இது அவங்களுக்கும் அம்மா நீங்க இந்த பிரச்சனையில இங்க பள்ளத்துல உழ போறீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன்னு வச்சுக்க, இது ஓகே. ஒருத்தர் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து அவனை நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தோம்னா அவன் அதோட பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறான். இதை கண் கூட பார்த்தேன். அப்போ இதை வந்து பார்க்காம இருக்கும்போது தான் விளக்கு கடை பேட்டியில வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி உங்க இன்டர்வியூக்கு அப்புறம் தாங்க நான் கர்மாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு பேட்டி கொடுக்க வரப்போ கர்மா ஆராய்ச்சி நம்ம திரும்ப தொடரும்னு சொல்லி வருதுன்னு சொல்லி நான் சொல்றேன். அப்படிங்களானா அவங்க எல்லாம் கேட்டாங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ண பெங்களூருக்கு போகும்போது ஒரு அம்மாவுக்கு வேல் கொடுக்குறேன். அந்த அம்மா வேல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. வேல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அருள் வந்துருச்சு. அவங்க என்ன கூப்பிட்டு, நான் பேட்டி கொடுத்தது தெரியாது, என்ன பேசுன்னு தெரியாது, நீ அடிக்கடிக்கு கர்மா பாக்குறேன்னு சொல்லுவியே,
நீ பயப்படாத, எல்லாரோட கர்மாவும் பார்த்து சொல்லுன்றாங்க. எந்த சக்தி அவங்கள சொல்ல வச்சதுன்னு எனக்கு நேத்து தினமா பேசும் அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ வந்து முருகர் இருக்காரு, எல்லா கர்மம் முருகரை வாங்கிப்பாரு. அப்படி இருக்கும்போது முருக பக்தர்களை சந்திக்கணும், முருக சம்பந்தமா பேசுன்னு சொல்லி முருகர்கிட்ட எழுதி உத்தரவு கேட்கிறேன். அப்போ அந்த பேர் கொடுத்தது முருகர் தான், எங்க நடத்தணும்னு கொடுத்தது முருகர் தான். அப்போ உங்க சேனல் தான் வந்துச்சு. அதான் நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் முருகர் செய்ய சொல்லியிருக்காருங்கப்போ நீங்க இதுக்குன்னே தயார் பண்ணி வச்ச மாதிரி பேசுனீங்க என்கிட்ட. அது பெரிய ஆச்சரியம். சார் அவ்வளவுதானே சார், எங்களுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கு சார், செய்யலாம் சார் சொன்னீங்க. அப்படிதான் முருகர் அழைக்கிற உருவாச்சு. கண்டிப்பா அதுலயும் இதை வந்து நம்ம பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல பேர் புகழுக்காகவோ சத்தியமா வந்து மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. இப்படி யாரா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நான் யோசிக்கும் போது அடுத்த முருகருக்கு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. எவ்வளவு நாள் கேப் கிடையாது, போன வருஷம் பண்ணது இந்த வருஷம். ஒரு வருடம் ஆயிடுச்சு. இது முழுக்க முழுக்க முருக பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குற மருந்தும் முருக பக்தர்களுக்கு கொடுக்குற தன்னம்பிக்கையாத நிகழ்ச்சியை தவிர இதுல வந்து சேனல் வளர்ச்சிக்காகவோ இல்லை என்னோட வளர்ச்சிக்கெல்லாம் கிடையாது. எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு, நல்லா இருக்கிற முருக பக்தர் என்ன பார்க்க வராதிங்க. முருகனை கும்பிட்டேன், என் வாழ்க்கையே மோசமாயிடுச்சு, நான் ஏன்டா முருகனை கும்பிட்டு நினைக்கிற முருகர் பக்தர் மட்டும் என்ன வந்து பாருங்க. இப்போ கூட முருகர் அடைக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன சொல்ல வரேன்னா, முருகனால நான் வளம் பெற்று நல்லா இருக்கேன்றவங்க யாரும் வராதிங்க. முருகப்பெருமானை கும்பிட்டு என் வாழ்க்கை மறைச்சு கண்டிப்பா வாங்க, அன்னைக்கு நம்ம பேசுவோம். நிச்சயமா எல்லாருமே நான் சந்திக்கிறேன். சார், மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரியே முருகர் அழைக்கிறார் நிகழ்வு கூடிய விரைவில் திருச்செந்தூர்ல நடைபெற போகுது. மக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும், முருகருடைய அருள் பெறணும் அப்படின்னு ஆதன் ஆன்மீகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி சார். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.